அது மேல் ஏன் அவருக்கு கோபம் வந்திருக்கிறது, எதற்காக அதை குறிவைக்கிறார் என்று சொன்னால், அந்த நாடு ஒரு இடதுசாரி கம்யூனிஸ்ட் நாடாக கியூபா நாடு இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது. பல்வேறு தடைகளை கடந்து இன்றைக்கு உலகம் போற்றக்கூடிய வகையில் பல நாடுகளுக்கு மருத்துவர்களை அனுப்பி ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய வகையில் தன்னுடைய வளர்ச்சி பெற்றிருப்பது மட்டுமல்லாமல், அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன் உட்பட கியூபாவினுடைய வளர்ச்சியை கண்டு அந்த கியூபாவினுடைய கொள்கை, கம்யூனிஸ்ட் கொள்கையை ஏற்கக்கூடிய வகையில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய சிந்தனைகளில் இன்றைக்கு மாற்றம் ஏற்பட்டிருப்பதால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இந்த சிறிய நாடு தனக்கு கீழே இருந்து கொண்டு அவர்களுடைய செயல்பாட்டின் மூலமாக கம்யூனிஸ்ட் கருத்துக்களை இன்றைக்கு முன்னெடுக்கக்கூடிய வகையிலே அமெரிக்காவில் இடதுசாரிகளுடைய அந்த போராட்டம், இடதுசாரி சிந்தனைகள், கம்யூனிஸ்ட் சிந்தனைகள் இன்றைக்கு வளர்ந்திருப்பதனுடைய அச்சத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு கியூபாவை அவர்கள் குறிவைக்கிறார்கள். கியூபா நாடு இன்றைக்கு உலகத்திலே அனைவருக்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மோடி அவர்கள் அமெரிக்காவிலே போடக்கூடிய அவர்கள் அந்த சட்டத்தை எல்லாம் ஏன் ஏற்கிறார்? ஏன் என்று சொன்னால், இவரும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு பாசிஸ்ட் குணம் கொண்டவர்கள் நம்மளுடைய மோடி அவர்கள். மோடி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏற்கனவே சிஏஏ என்று போட்டு அருகில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் போன்ற மாநில நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு ஒரு வருகை தந்திருக்கக்கூடியவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று சிஏஏ போன்ற சட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடியவர் மோடி. எனவே ட்ரம்பினுடைய அந்த நடவடிக்கையை எதிர்ப்பதற்கு பதிலாக அங்கிருந்து வெளியேற்றக்கூடியவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்வது வெட்கக்கேடானது. இதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடியினுடைய இந்த பிஜேபியினுடைய அந்த அரசியல் நிலைப்பாட்டை வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்லாமல், இந்திய நாட்டு மக்கள் கியூபா மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்ற ஒரு வெளிப்பாடை உருவாக்கக்கூடிய வகையிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தி இருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டம் மேலும் மேலும் மிகப்பெரிய போராட்டமாக அது இந்தியாவிலே பரவும். சென்னையில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை கூட எதிர்காலத்திலே நாம் அதை முற்றுகையிடக்கூடிய வகையிலே மிகப்பெரிய போராட்டத்தை மாணவர்களும் இளைஞர்களும் அணிதிரண்டு செய்வதற்கு இங்கே தயாராக இருக்கிறார்கள். எனவே மோடி அவர்களே, அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகளுக்கு துணை போகாமல் இந்திய நாட்டை பாதுகாக்கக்கூடிய வகையிலே, இந்திய மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையிலே அமெரிக்காவிலே முன்னெடுக்கக்கூடிய ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளை மிக தைரியமாக எதிர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து கியூபாவிற்கு ஆதரவாக என்றென்றைக்கும் இந்தியா நிற்கும். கம்யூனிஸ்ட் கட்சி துணை நிற்கும். கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி நடத்தக்கூடிய அத்தனை நாடுகளும் ஒன்றிணைந்து கியூபாவுக்கு பின்னால் அணிதிரள்வார்கள் என்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் தெரிவித்து ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளை கண்டிக்கின்றோம். நிறைவு செய்கிறேன். நன்றியுடன்.